வைர வியாபாரியின் வீட்டிலிருந்து ஒரு எலி ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது. அது மிகவும் விலையுயர்ந்த வைரம். எலி பிடிப்பவரிடம் எலியை எப்படியாவது சுட்டு அதன் வயிற்றில் வைரத்தை எடுக்க உதவுமாறு வணிகர் கேட்டார். எலி பிடிப்பவனும் எலியைச் சுட தனது துப்பாக்கியுடன் வந்தான். எலி பிடிப்பவன் அங்குமிங்கும் ஓடினான். திடீரென்று நூற்றுக்கணக்கான சக எலிகள் ஒன்று கூடின. அந்த நூற்றுக்கணக்கான எலிகளில் வைரத்தை உள்ளே வைத்திருந்த எலி தனியாக நின்று கூட்டத்துடன் சேரவில்லை. எலி பிடிப்பவனுக்கு அது வசதியாக இருந்தது. அவன் சரியாக குறிவைத்து எலியைச் சுட்டான். எலி புள்ளி வெளியே வந்தது. வைர வியாபாரி மகிழ்ச்சியுடன் எலியின் வயிற்றைக் கிழித்து வைரத்தை எடுத்தான். ஆனால் வைர வியாபாரி எலி பிடிப்பவனிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஆமா, அந்த எலி மட்டும்தான் மற்ற எலிகளுடன் சேரவில்லை. நீங்களும் அதை சரியாக அடையாளம் கண்டு சுட்டீர்கள். காரணம் என்ன? எலி பிடிப்பவன் பதிலளித்தான். இது இப்படித்தான். பலர் திடீரென்று பணக்காரர்களாகும்போது அவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்து மற்றவர்களுடன் சேராமல் தங்களை தூரத்தில் வைத்திருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் ஆபத்தில் அவர்களுக்கு உதவுவதில்லை. உறவுகளும் இப்படித்தான். சிலர் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி கடவுள் கொடுத்த உறவுகளை புறக்கணித்து விலகியிருக்கிறார்கள். 1000 கோடி செல்வம் இருந்தாலும் தனிப்பட்ட உறவுகளும் நல்ல நட்பும் கடைசி வரை நம்முடன் இருக்கும்.